ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி இன்ஸ்டண்ட்டாக செய்கிற மாதிரி ஒரு பனியார ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் மாவெல்லாம் அரைக்காத டைமில், இட்லி தோசைக்கெலாம் மாவு அரைக்காத டைமில் நம்ம வந்து ஈஸியாக நமக்கு அரை மணி நேரத்துலேயே செஞ்சிடலாம். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது கலர் முட்டைக்கோசு. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் எப்போ கிடைச்சாலும் கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. நம்ம வெள்ளை கலர் முட்டைக்கோஸ் வாங்குறத விட நமக்கு இந்த கலர் முட்டைக்கோஸில் நமக்கு நிறைய நன்மைகள் இருக்குது. கண்டிப்பாக கிடைக்கும்போது வாங்கி சாப்பிடுங்க. நான் இப்போ அதான் எடுத்திருக்கேன். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு 2 கப்பு நம்ம ரவை சேர்த்திக்கலாம். வறுத்த ரவை, வறுக்காத ரவை நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாங்க. இந்த 2 கப்பு ரவை எடுத்துகிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். எவ்வளோ தூரம் உங்களுக்கு பொடி பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு நீங்கள் பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. அதை அப்படியே அந்த பவுலில் கொட்டிடுவோம். இப்போ அதே பவுலில் நான் பச்சரிசி மாவு எடுத்துருக்கேங்க. பச்சரிசி நான் 1.5 கப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம வீட்டில் அரைச்ச மாவு, கடையில் உள்ள மாவு நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். அதே கப்பில் 1 கப்பு தயிர் எடுத்துக்கலாம். ரொம்ப புளிக்காத தயிராக எடுத்துக்கோங்க. நம்ம தயிர் அளந்தோம்ல அதே கப்புலேயே நான் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. ஃபஸ்ட்டு 2 கப்பு தண்ணி விட்டுக்குவோம். தண்ணி விட்டு நல்லா விஸ்க வச்சு கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் சின்ன பவுலாக எடுத்துட்டேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க. இப்போ கலந்து விட்டுட்டு நான் மறுபடிக்கு தண்ணி ஊற்றிக்கிறேங்க. தண்ணி ஊற்றிட்டு நம்ம கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா நம்ம இட்லி மாவு பதத்துக்கு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணுங்க. இப்போ இதில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க. நான் தூள் உப்பு தான் சேர்க்குறேன். ஒரு பிஞ்ச் அளவு நம்ம இட்லிக்கெலாம் போடுவோம்ல சோடாப்பு, அதை நம்ம சேர்த்திக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவு போதும், ரொம்ப சேர்க்கக்கூடாது. சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவு நமக்கு திக்னஸ் இருந்தால் நமக்கு கரெக்டாக இருக்கும் நமக்கு பணியாரம் செய்கிறதுக்கு. இது இன்னும் ஊறுனாலும் இன்னும் கொஞ்சம் நமக்கு திக்காக இருக்க மாதிரி இருக்குங்க. அப்படி இருந்தால் நீங்கள் இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாம். ஒரு அரை மணி நேரம் அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ நான் காயெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேங்க. முட்டைக்கோசு, கேரட்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு 1/2 ஸ்பூன் சேர்த்திருக்கேங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதையும் உளுந்தம்பருப்பு சேர்த்திக்கோங்க 1/2 ஸ்பூன். கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு நல்லா நமக்கெல்லாம் பொரிஞ்சு வந்ததையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல முட்டைக்கோசு, கேரட்டு, வெங்காயம், கொத்தமல்லி இதெல்லாம் நம்ம சேர்த்திக்கலாம். நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். நான் பச்சை மிளகாய் 2 மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்க்குறேங்க. நம்ம குழந்தைங்களாம் இருக்காங்க அப்படின்னா நம்ம பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்க்காம இஞ்சி பூண்டு அரைச்சோம்ல அதோட 2 பச்சை மிளகாய் சேர்த்து நம்ம அரைச்சிட்டு இதோடு சேர்த்திக்கலாம். இப்போ முட்டைக்கோஸ் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கலாம் மாவு, அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இது எனக்கு கரெக்டாக இருக்குது. ஒரு பனியார கடாயை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நம்ம பனியாரம் ஊற்றிக்கலாங்க. ஒரு 3/4 அளவு ஊற்றுனீங்கன்னா போதும், நமக்கு பெருசாக வந்துடும். நம்ம குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குற மாதிரி இருந்தால் பட்டரோ நெய்யோ வச்சு நம்ம பனியாரம் ஊற்றி நம்ம லஞ்ச் பாக்ஸ் கூட நம்ம கொடுத்து விடலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
இதுக்கு வந்து சைடிஷ் வந்து நான் கொத்தமல்லி சட்னி அரைச்சிக்கேங்க. கொத்தமல்லி சட்னி கூட இதை வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் போடுற ரெசிபிலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.